கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது என்ன சத்தியம்? சத்தியம் என்றால் என்ன என்கிற கேள்வி நமக்குள்ளாக எழ வேண்டும். யார் சத்தியம் உள்ளவர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். அவர் நீதி உள்ளவர். அவரை குறித்து யாரும் ஒரு குறையும் சொல்ல முடியாது. கடந்த 2000 ஆண்டுகளாக அவரை குறித்து, உடைய வார்த்தைகளை குறித்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த உலகம் அவரை குறித்து ஆராய்ச்சி செய்கிறது. ஆனால் அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறபடினால அவரிடத்தில் எந்த ஒரு குறையும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவேதான் அவரை சத்தியம் உள்ளவர் என்று வேதாகமும் சொல்லுகிறது. அவர் சத்தியம் உள்ளவர் தான். அவருடைய வார்த்தையும் சத்தியம் உள்ளது. ஆகவே இந்த சத்தியமுள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அறிந்து கொண்டால், அவருடைய வார்த்தையை ஒருவன் அறிந்து கொண்டால் விடுதலையாகலாம். இதிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அல்லது பில்லி சூனியத்திலிருந்து, நோயிலிருந்து, சாபத்திலிருந்து, இன்னும் அநேகம் இந்த காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலையாக முடியும். எப்பொழுது? சத்தியம் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும், சத்தியம் உள்ளவருடைய வார்த்தையும் நாம் அறிந்து அதன் வழியிலே நாம் நடப்போமானால் நமக்கு இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கிடைப்பதோடு, அந்த சத்தியமுள்ள வார்த்தையை நாம் பின்தொடர்ந்து அதை நாம் நடப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர இயலாது என்கிறதை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிதாவுடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் சத்தியம் உள்ளவராகிய அந்த சத்தியத்தை அறிந்து, உடைய வார்த்தையை அறிந்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவருடைய வழியிலே நடந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.